Hello. Hey all, இன்னைக்கு ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாமா? ஸ்வீடன் ஸ்னோ வந்து வழுக்கி விழும் அப்படின்னு தெரியும். பட் ஆனால் வந்து இது வரைக்கும் நான் அதை ஃபேஸ் பண்ணதில்லை. இன்றைக்கி தான் வந்து நான் ஃபஸ்ட்டே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்னோவில். ஒரு இடம் இல்லை 2-3 இடத்துல வழுக்கி விட்டு விழுந்துட்டேன். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க சாண்டெல்லாம் வந்து போட்டு விட்டாங்க அந்த இடத்துலேருந்து. ஸோ எனக்கு அது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வழுக்கி விட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. எப்படின்னா, நான் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபிலிம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே எங்களையும் உங்கள் ஃபிலிமில் எடுத்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது ஆக்சுவலாக. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே. Hello and welcome to Swedish weather. It's really cold and you can hurt yourself in the cold. Have a good day. ஸோ இவர் எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாரு. இவர் 2-3 இடத்துல விழுந்துட்டாரு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தது. பிடிக்கிறதுக்கும் கிரிப்ஸ் இல்லை. பிடிக்க இருக்க இடத்துல நம்ம கீழே விழுந்தோம். பட் ஆனால் அவர் மேனேஜ் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க தான் அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஆப்போசிட்டில் வரும்போதே வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டே வந்தார். பட் நான் கொஞ்சம் கீழே இறங்கும்போது பயந்து கிராஸ் பண்ணேன். பட் என்னை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அவங்க ஸ்டாண்டெல்லாம் வந்து தூக்கி போட்டாங்க. ஏன்னா ஸ்டாண்ட் மேலே கால் வைக்கும் போது இந்த ஸ்னோ வழுக்காது அப்படின்றதுனால ஸ்வீட்டில். அண்ட் அதுக்கப்புறம் இந்த காலேஜ் பசங்களும் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுமே வந்து எனக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடி பண்ணிவிட்டு கீழே விழுறதுலாம் ஜாலி ஸ்னோவில் அப்படின்னு சொல்லி அவங்களும் விழுந்து காட்டிட்டு அது ஒரு மாதிரி ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மேலேருந்து இறங்கி வரதுக்குள்ளே என் உயிரே போயிடுச்சு. பட் இந்த இடம் தான் நான் 3rd வலிக்கு விட்டு விழுந்த இடம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டு அப்படியே நாங்கள் இறங்கியாச்சு. ஒரு வழியாக இறங்கிட்டேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய கண்டத்தை தாண்டின மாதிரியான ஒரு ஃபீல். ஆக்சுவலாக நான் எதுக்கு இந்த ஏரியாவில் ஏறி போனதுக்கு வேறு வழி இருந்தது. பட் இதுக்காக தான் நான் போனேன். இந்த இடத்துல ஒரு நல்லா இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு ரீசனுக்காக போய் அப்படி கீழே விழுந்து வாரி வந்துட்டேன்.